என்ன செய்தால் இவர்கள் எல்லாம் திருந்துவார்கள் என்பது போல இருக்கின்றது. நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் பெண்களுக்கு எதிரான குற்றங்களை பார்க்கும்போது தனது உறவினருடன் மலையில் உள்ள தர்காவிற்கு வேண்டுதலை நிறைவேற்றச் சென்ற பெண்ணுக்கு நேர்ந்த கொடுமை வேதனையின் உச்சம். ஒரு பெண்ணை சீரழித்ததோடு வீடியோ எடுத்து மிரட்டி அவரிடம் இருந்து நகை பணத்தை பறித்து சென்ற பகல் கொள்ளையர்களின் பாலியல் அட்டூழியம் குறித்து விவரிக்கின்றது இந்த செய்தி தொகுப்பு. மலைக்கோட்டை என்றதும் திருச்சி என்று நினைத்து விடாதீர்கள். கிருஷ்ணகிரியின் அடையாளமாக இருக்கக்கூடிய மலைக்கோட்டையில்தான் இந்த பதற வைக்கும் திகில் சம்பவம் நிகழ்ந்துள்ளது. கிருஷ்ணகிரி பேருந்து நிலையத்திற்கு பின்புறம் அமைந்துள்ள இந்த மலைக்கோட்டை மிகவும் பிரசித்தி பெற்றது. பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பு கோட்டையாக விளங்கியது. 1639ஆம் ஆண்டு காலமான தீன் ஹர்ஷத் பாஷாவின் தர்கா மலை மீது அமைந்துள்ளது. இரண்டாயிரம் அடி உயரம் கொண்ட இந்த மலைக்கு கடந்த 19ஆம் தேதி பகல் வேளையில் 30 வயது மதிக்கத்தக்க ஜோடி ஒன்று சென்றுள்ளது. சுமார் அரை மணி நேரம் படி வழியாக ஏறி மலையின் உச்சியை அடைந்த அவர்கள் அங்குள்ள பாறையில் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தனர். இதனை அங்கு மறைவில் அமர்ந்து மது அருந்திக் கொண்டிருந்த 4 பேர் கும்பல் பார்த்துள்ளது. தனிமையில் பேசிக் கொண்டிருந்த அவர்களை நெருங்கிய அந்த போதை கும்பல் இருவரையும் பிடித்து இங்கு என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று மிரட்டும் தொனியில் கேட்டுள்ளது. தங்களுக்கு வெளியூர் என்றும் தர்காவுக்கு வந்தோம், இங்க சும்மா உட்கார்ந்துட்டு பேசிட்டு இருக்கோம் என்று கூறி அங்கிருந்து எழுந்து நடக்க தொடங்கி இருக்கின்றனர். ஆனால் அவர்களை நகர விடாமல் மடக்கி பிடித்து வைத்துக் கொண்ட அந்த 4 பேரும் அந்த பெண்ணுடன் வந்த ஆண் நபரை அடித்து உதைத்து ஆடைகளை களைந்து அங்கேயே உட்காருமாறு மிரட்டி உள்ளனர். அவர் இடுப்பில் அணிந்திருந்த வெள்ளி அரைஞான் கொடியை கத்தியால் அறுத்து பறித்தனர். அவர் சட்டை பையில் வைத்திருந்த 3000 ரூபாய் பணத்தையும் பறித்திருக்கிறார்கள். அதேபோல அந்த பெண் அணிந்திருந்த தங்க கம்மலை கழற்றி வாங்கிக் கொண்ட அந்த போதையர்கள் காதல் செய்யுங்கள் என கூறி அடித்து உதைத்து இருவரையும் ஆடை இல்லாமல் வீடியோ எடுத்திருக்கிறார்கள். இதனை நெட்டில் விட்டுவிடுவோம் என்று மிரட்டி அந்த ஆணின் வங்கிக் கணக்கில் இருந்த 7000 ரூபாயையும் வம்படியாக ஜிபே மூலம் பறித்ததாக கூறப்படுகிறது. அந்த 4 பேரும் அடுத்தடுத்து செய்த சித்திரவதைகளைக் கண்டு ஆடையில்லாமல் அமர்ந்திருந்த இருவரும் என்ன செய்வதென்று தெரியாமல் தவித்து போனதாக கூறப்படுகிறது. அந்த மதிய வேளையில் அந்த பெண்ணுக்கும் ஆணுக்கும் உதவ எந்த ஒரு நேசக்கரமும் அங்கே நீளவில்லை. மாறாக அந்த பெண்ணை தூக்கிச் சென்று நாசம் செய்ய அடுத்தடுத்து நீண்டது அந்த ராட்சதர்களின் மோசக்கரங்கள். இந்த சம்பவத்தில் கொடுமை என்னவென்றால் அந்த இருவரையும் வீடியோ எடுத்து வைத்துக்கொண்டு புகாரளிக்க கூடாது என்று கொடூரமாக மிரட்டி விரட்டியதுதான். மலை மீது நடந்த சித்திரவதையின் தொடர்ச்சியாக அந்த பெண்ணிடம் 4 பேரும் கூட்டு பாலியல் வன்கொடுமையிலும் ஈடுபட்டு அதனையும் வீடியோவாக பதிவு செய்து வைத்துக் கொண்டதாக கூறப்படுகிறது. இங்கு நடந்ததை வெளியே சொன்னால் இந்த வீடியோவை வெளியிட்டு அசிங்கப்படுத்தி விடுவோம் என்று கடுமையாக மிரட்டிவிட்டு மலைக்கு கீழே வந்து ஆளுக்கொரு பைக்கில் தப்பிச் சென்றதாக கூறப்படுகிறது. அந்த போதை கும்பலால் சீரழிக்கப்பட்ட பெண்ணும் அவருடன் வந்த இளைஞரும் ஊர் திரும்பக்கூட பணம் இல்லாமல்
மலையடிவாரத்திற்கு வந்து தங்களுக்கு நேர்ந்த கொடுமை குறித்து அங்கிருந்தவர்களிடம் தெரிவித்துவிட்டு போலீசாரிடம் புகாரளிக்க பயந்து அவர்களது ஊருக்கு சென்றதாக கூறப்படுகிறது. கிருஷ்ணகிரி மலைக்கோட்டையில் பெண்ணுக்கு நேர்ந்த கொடுமை அரசல் புரசலாக போலீசாரின் காதுகளை எட்டியது. ஏற்கனவே பள்ளிக்கூடங்களில் அடுத்தடுத்து நிகழ்ந்த பாலியல் குற்ற சம்பவங்களால் கிடுகிடுத்து போயிருக்கும் நிலையில் இந்த சம்பவத்தில் தொடர்புடையவர்களை கண்டறிய தனிப்படை அமைக்கப்பட்டது. சம்பந்தப்பட்ட தினத்தில் மலை மீது காணப்பட்ட செல்போன் சிக்னல்களை வைத்து அங்கிருந்தவர்களை அடையாளம் கண்டனர் காவல்துறையினர். இதில் பாதிப்புக்குள்ளான ஜோடி திருப்பத்தூர் மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் என்பதால் அவர்களை சந்தித்து நடந்த சம்பவம் தொடர்பாக புகாரை பெற்ற போலீசார் அட்டூழியத்தில் ஈடுபட்ட அந்த 4 போதை அரக்கர்களையும் தேடி வந்தனர். கடந்த சில தினங்களாகவே கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் அடுத்தடுத்து அரங்கேறி வரும் பாலியல் குற்ற சம்பவங்கள் தமிழகத்தை உலுக்கும் வகையிலானவை. அவற்றை கட்டுப்படுத்த வேண்டுமானால் இனியும் பொறுமை காக்க இயலாது என்பதை காவல்துறையும் உணர்ந்துள்ளது. அதனால்தான் இந்த சம்பவத்தில் பெண்ணை தொட்ட முக்கிய நபரை போலீசார் சுட்டு தூக்கியுள்ளனர். மற்றொருவருக்கு மகத்தான மாவுக்கட்டு போடப்பட்டுள்ளது. போலீசாரின் விசாரணையில் பெண்ணை மிரட்டி பணம், நகை பறித்தது கிருஷ்ணகிரி பழையப்பேட்டை பகுதியைச் சேர்ந்த கலையரசன், அபிஷேக் என்பதும், பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்தது சுரேஷ் மற்றும் நாராயணன் என்பதும், இவர்கள் 4 பேர் மீதும் ஏற்கனவே பல்வேறு வழக்குகள் இருப்பதும் தெரிய வந்தது. பைக்கில் தப்பிச் சென்ற சிசிடிவி காட்சிகளை கொண்டு இதில் தொடர்புடைய 4 பேரையும் போலீசார் அடையாளம் கண்டனர். முதலில் கலையரசன், அபிஷேக் ஆகியோர் வியாழக்கிழமை இரவு கைது செய்யப்பட்டனர். போலீசார் தேடி வந்த சுரேஷ், நாராயணன் ஆகியோர் கிருஷ்ணகிரி தாலுகா போலீஸ் நிலைய எல்லைக்குட்பட்ட பொன்மலைக்குட்டை பெருமாள் கோவில் பின்புறமாக பதுங்கி இருப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து கிருஷ்ணகிரி டவுன் இன்ஸ்பெக்டர் வெங்கடேஷ் பிரபு, எஸ்ஐ பிரபாகர் உள்ளிட்டோர் அங்கு விரைந்து சென்றனர். அப்போது போலீசார் வருவதைக் கண்ட சுரேஷ், நாராயணன் ஆகியோர் தாங்கள் வைத்திருந்த கத்தியால் போலீஸ்காரர் குமாரை தாக்கிவிட்டு தப்ப முயன்றனர். போலீசார் தாங்கள் வைத்திருந்த துப்பாக்கியால் வானத்தை நோக்கி சுட்டு எச்சரித்ததாகவும், அப்படியிருந்தும் கேட்காமல் சுரேஷும் நாராயணனும் தங்களை கத்தியால் தாக்கிவிட்டு தப்பியோட முயன்றதால் சுரேஷின் வலது முட்டியில் துப்பாக்கியால் சுட்டதாக போலீசார் தெரிவித்தனர். போலீசாருக்கு பயந்து தப்பியோடிய நாராயணன் கீழே விழுந்ததில் அவரது வலது காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டதாகவும், அவரை தூக்கிச் சென்று மாவு கட்டு போட்டுவிட்டதாகவும் போலீசார் தெரிவித்தனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த கிருஷ்ணகிரி மாவட்ட எஸ்பி தங்கதுரை, ஏடிஎஸ்பி சங்கர், டிஎஸ்பி முரளி ஆகியோர் விசாரணை நடத்தினர். காயமடைந்த காவலர்களான குமார், விஜயகுமார் ஆகியோரை சிகிச்சைக்காக கிருஷ்ணகிரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். துப்பாக்கியால் சுட்டுப்பிடிக்கப்பட்ட சுரேஷ், கால் முறிந்த நாராயணன் ஆகியோரையும் மீட்டு சிகிச்சைக்காக கிருஷ்ணகிரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சேர்த்தனர். துப்பாக்கிச்சூடு நடந்த இடத்தை பார்வையிட்ட எஸ்பி தங்கதுரை, தங்களை தற்காத்துக் கொள்ள போலீசார் துப்பாக்கியால் சுட்டதாக தெரிவித்தார். அந்த அக்யூஸ் 4 பேர் யாருன்ட்டு ஐடென்டிஃபை பண்ணி நைட்டே 2 பேர் அரெஸ்ட் பண்ணிட்டோம். ரிமைனிங் 2 அக்யூஸ்ட் இன்னைக்கு காலையில் பிடிக்கிறப்ப இன்ஸ்பெக்டர் வெங்கடேஷ் பிரபு அண்ட் எஸ்ஐ பிரபாகரன் டீம் பார்க்குறப்ப வந்துட்டு தாலுக் லிமிட்டில் போலீஸ் அசால்ட் பண்ணிட்டு தப்பிச்சு இப்போ முயற்சி செய்கிறப்ப ஒரு ப்ரிகாஷனரி ஃபயர் அசால்ட் பண்ணிவிட்டு ஒரு போலீஸுக்கு ஒரு சின்ன இன்ஜுரி ஆகிருக்கு. அந்த 2 பேரும் இங்கே அட்மிட் பண்ணியிருக்கு. மேலும் அந்த வழக்கு விசாரணை பண்ணிகிட்ருக்கோம். போலீசாரின் உடனடி நடவடிக்கை மக்களிடம் பாராட்டை பெற்றுள்ளது. அதே நேரத்தில் இது போன்ற ஆள் அரவமில்லா மறைவிடங்கள் கொண்ட
காடு மற்றும் மலை பகுதிகளை தேடி தனியாக செல்வதை ஜோடிகள் தவிர்ப்பது கூடுமானவரை நல்லது. எங்கு வேண்டுமானாலும் செல்ல உரிமை இருக்கு. யார் நம்மை கேள்வி கேட்பது என்று சென்றால் அங்கே பதுங்கி இருக்கும் இது போன்ற போதை அரக்கர்களின் பிடியில் சிக்கி தவிக்க நேரிடும் என்று எச்சரிக்கிறார்கள் காவல்துறையினர். ஒருவரை சுட்டு விட்டோம், ஒருவருக்கு மாவு கட்டு போட்டு விட்டோம் என்று போலீசார் அமைதியாக இருந்துவிடக்கூடாது. இது போன்ற ரவுடிகளையும் காமுகர்களையும் கண்காணித்து மீண்டும் இதே குற்றங்கள் நடக்கும் முன்பாக தடுப்பது காலத்தின் கட்டாயம். போதையில் பெண்ணை சித்திரவதை செய்து சீரழித்த 4 பேரில் 2 நடக்க இயலாமல் மருத்துவமனையில் படுத்து கிடக்கின்றனர். 2 சிறையில் கம்பி எண்ணி வருகின்றனர். கும்பலாக செய்தாலும் குற்றம் கேடு தரும்.